தை அமாவாசை என்றால் என்ன? தை அமாவாசை என்பது முன்னோர்கள் வழிபடுவதற்கு முக்கிய நாளாகும். மகாலய அமாவாசையில் நமக்கு ஆசி வழங்குவதற்காக பித்ருலோகத்தில் இருந்து பூமிக்கு வரும் முன்னோர்கள் தை அமாவாசை அன்று மீண்டும் பித்ருலோகத்திற்கு செல்வதாக சொல்லப்படுகிறது. தை அமாவாசை முன்னோர் வழிபாடு, தானம் தர்மங்களை செய்வதற்கு ஏற்ற சிறப்பான நாளாகும். தை அமாவாசை அன்றுதான் அன்னை அபிராமி அமாவாசை அன்று பௌர்ணமி நிலவை காட்டினார். அதனால் இந்த நாளில் விரதம் இருந்து புனித நீராடினால் பாவங்கள் நீங்கும். பொதுவாகவே அமாவாசை நாளில் நம்முடைய முன்னோர்கள் நம்மை காண்பதற்காக நம்முடைய வீடு தேடி வரக்கூடிய நாள் என்பார்கள். அதிலும் தை அமாவாசை, ஆடி அமாவாசை போன்ற முக்கிய நாட்களில் நம்முடைய வீடு தேடி வரும் நம்முடைய முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய வழிபாட்டினை செய்யாமல் இருந்தால் அது அவர்களுக்கு ஏமாற்றத்தை ஏற்படுத்தும். இதனால் நமக்கு பித்ரு சாபமாக மாறும். பித்ரு சாபம் இருக்கும் ஒரு வீட்டில் நல்ல நிகழ்ச்சிகள் தள்ளிப்போகும். தீராத நோய், மனவேதனை, கடன் பிரச்சனை, குழந்தை பிறப்பது தள்ளிப்போவது உள்ளிட்ட பிரச்சனைகள் ஏற்படும். தை அமாவாசை அன்று மறக்காமல் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து படையலிட்டு தானம் செய்தால் பித்ரு தோஷம் நீங்கும். இதனால் நம்முடைய முன்னோர்கள் மனம் மகிழ்ந்து ஆசிர்வாதம் செய்வார்கள். ஜாதகத்தில் நம்முடைய பாக்கிய ஸ்தானம் பலப்படும். இதனால் நம் எல்லா பிரச்சனைகளும் நீங்கும். தை அமாவாசை தர்ப்பணம் எங்கெல்லாம் கொடுக்கலாம்? பொதுவாக ஒவ்வொரு அமாவாசை தினங்களிலும் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுப்பது அவசியம். அப்படி தர்ப்பணம் கொடுப்பவர்கள் நீர்நிலைகள், ஆறு, நதிக்கரைகளில் கொடுப்பது மிகவும் விசேஷமானது. பொதுவாக தர்ப்பணம், சிரார்த்தம் என இரண்டு உண்டு. இதில் வித்தியாசமும் உண்டு. தர்ப்பணம் என்றால் என்ன? அமாவாசை அன்று முன்னோர்களை நினைத்து எள்ளும் தண்ணீரும் இறைத்துச் செய்யும் வழிபாடு தர்ப்பணம் ஆகும். இது ஒவ்வொரு அமாவாசை அன்றும் செய்யலாம். தர்ப்பணம் செய்த பின் வீட்டில் இலை போட்டு முன்னோர்களுக்கு படைத்துவிட்டு சாப்பிடுவது, பசுமாட்டுக்கு கீரை அல்லது அரிசி கலந்த உணவை அளிப்பது உள்ளிட்டவை தர்ப்பணத்தில் அடங்கும். சிரார்த்தம், ஒருவர் இறந்தால் அவரை நினைத்து ஒவ்வொரு ஆண்டும் அவர் இறந்த அதே திதியில் நாம் வீட்டில் அல்லது கோயிலுக்கு சென்று செய்யும் வழிபாடு சிரார்த்தம் எனப்படும். இதில் பிண்டம் வைத்து வழிபடுவது சிறந்தது. குறிப்பாக அவர் இறந்த நாளின்போது வரும் திதியில் செய்வது சிரார்த்தம் என்று சாஸ்திரம் சொல்லுகிறது. யாரெல்லாம் தர்ப்பணம் கொடுக்க வேண்டும்? தாய், தந்தை இல்லாத ஆண்கள் இந்த விரதத்தை மேற்கொள்ள வேண்டும். கணவர் இல்லாத பெண்கள் இந்த விரதத்தை மேற்கொள்ள வேண்டும். அமாவாசை நாளன்று நண்பகல் 12 மணிக்கு முன்பு திதி தர்ப்பணம் கொடுக்க வேண்டும். அதிகாலை 4 மணியிலிருந்து கொடுக்க ஆரம்பித்து விடலாம். சூரிய உதயம் முன்பு பிரம்ம முகூர்த்தம் இருப்பதால் சூரியன் வந்த பிறகு கொடுக்க வேண்டும் என்று கிடையாது. பிரம்ம முகூர்த்தத்தில் செய்வது புண்ணியமாகும். ராகு காலம், யமகண்ட நேரம் தவிர்த்து மற்ற நேரங்களில் தர்ப்பணம் கொடுக்கலாம். செய்ய வேண்டிய முக்கியமான விஷயங்கள்: 1. அன்றைய தினம் உணவை யாராவது 2 பேருக்கு தானமாக அளித்தல் நல்லது. கோவிலுக்கு செல்ல முடியாதவர்கள், சில காரணங்களுக்காக தர்ப்பணம் கொடுக்க முடியாதவர்கள் யாருக்காவது உணவை தானமாக கொடுப்பது சிறப்பு. 2. அமாவாசை அன்று மாலையில் தவறாமல் விளக்கேற்றுவது நல்லது. அப்படி விளக்கேற்றும் போது நாராயணனை வணங்கி உங்கள் முன்னோர்களுக்காக பிரார்த்தனை செய்வது நல்லது. 3. பசுவிற்கு உணவளித்தல். அமாவாசை விரதத்தை இப்படி கடைபிடித்தால் குடும்பத்தில் பிரச்சனைகள் வராது. குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை வரம் கிடைக்கும். திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் நடக்கும். வேலை இல்லாதவர்களுக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும். முன்னோர்களின் அருளோடு இறை அருளும் நமக்கு கிடைக்கும்.